ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ட்ராக்ஷன் ஃபோன். நம்ம சேனலில் பார்த்துட்டு மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் ஆல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் ஒன்று கொண்டே வரும். நம்ம சேனல் பிடிச்சா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு சஜஷன் பண்ணுங்கள். நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறீங்க பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நமக்கு போடுற வீடியோ அடுத்தடுத்து உங்களுக்கு வரும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோவில் போகலாம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா எஸ்எஸ்சி சிஹெச்எஸ்எல் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதில் எப்படி இங்கிலீஷில் ஈஸியாக மார்க் ஸ்கோர் பண்ணுறது, இங்கிலீஷு ஃபுல்லாக நம்ம 25 மார்க் வாங்குறது எப்படின்னு பார்க்கலாம். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர்லாம் எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதுவும் இல்லாமல் மோக்கோ டெஸ்ட்லாம் ஆன்லைனில் இருக்குது. அதெல்லாம் நீங்கள் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு ஈஸியாக அந்த இங்கிலீஷ்லாம் ஈஸியாக கிளியர் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வாய்ப்புகள் இருக்கும். அடுத்து செகண்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, இம்ப்ரூவ் யுவர் கிராமர் த ஹெல்ப் ஆஃப் ரெஃபரன்ஸ் புக். அதாவது நீங்கள் நிறைய ரெஃபரன்ஸ் புக்கை வச்சு படிச்சிங்கன்னா தான் உங்களுக்கு கிராமர்ஸ் மிஸ்டேக் இல்லாமல் வரும். அப்போ தான் உங்களுக்கு அந்த இடத்துல எக்ஸாம் டைம் இப்போ ஈஸியாக அட்டன் பண்ணுறதுக்கு இருக்கும். இங்கிலீஷும் நீங்கள் ஈஸியாக கிளியர் பண்ணலாம். தேர்டு செக் ஃபார் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வில் அட்டெம்ப்டிங் த கொஸ்டின். அதாவது கொஸ்டின் அட்டன் பண்ணுறப்போ ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க ஒரு தடவை, எல்லா கொஸ்டினுமே. ஏன் அப்படின்னா, நீங்கள் எழுதுகிற கொஸ்டினில் அதுவே ஆன்சராக கூட இருக்கலாம். நீங்கள் ஏதாவது மிஸ்டேக் பண்ணிக்கிறீங்கன்னா அது ஒரு ஆன்சராக இருக்கலாம். ஸோ அதனால் கொஸ்டினை கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க அப்படின்றாங்க. அடுத்து டியூரிங் த எக்ஸாம் யூ ஷுட் ரீட் த கம்ப்ளீட் சென்டென்ஸ் கேர்ஃபுல்லி. அதாவது எதுக்காக சென்டென்ஸை கரெக்டாக ஃபஸ்ட்லேருந்து ஃபுல்லாக ரீட் பண்ண சொல்கிறாங்க அப்படின்னா, அதில் ஏதாவது இடையில இன்டர்மீடியட் வேர்ட்ஸ் எதாவது மிஸ் ஆகிருக்கும். ஸோ அது கூட உங்களுக்கு ஆன்சராக இருக்கும். ஸோ அதனால் கேர்ஃபுல்லாக நீங்கள் ஒரு சென்டென்ஸாக ரீட் பண்ணுறப்போ கேர்ஃபுல்லாக ரீட் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. 5th பாயிண்ட் என்னென்னா, டூ நாட் பேனிக் டியூரிங் த எக்ஸாம். அதாவது நீங்கள் எக்ஸாம் எழுத போகிறப்போ ஒரு கேள்விக்கு பதில் தெரில அப்படின்னா நீங்கள் அடுத்த கேள்விக்கு ஸ்கிப் ஆகிட்டு வாங்க. ஏன்னா அந்த கேள்விக்கு நீங்கள் பதிலை தேடிக்கிட்டு இருந்தீங்கன்னா அடுத்தடுத்த கேள்வி உங்களுக்கு தெரிஞ்சாலுமே, நல்லா தெரிஞ்சிருந்தாலுமே அட்டன் பண்ணுறப்போ இன்கேஸ் உங்களுக்கு மறந்து போகலாம், இல்லை ஏதாவது அந்த பதஷ்டத்தில் தவறுதலாக கொடுத்துடலாம். ஸோ அதனால் ஏன்னா இதில் 0.5 ஒரு கொஸ்டினுக்கு மார்க் மைனஸ் ஆகும். ஸோ அதனால் நீங்கள் என்ன செய்கிறீங்க, அந்த கொஸ்டின் தெரியலனா அடுத்தது கொஸ்டின் அட்டன் பண்ணி முடிச்சுட்டு, எல்லா கொஸ்டினும் அட்டன் முடிச்சுட்டு தெரியாத கொஸ்டினாக வச்சு கடைசியில் அதுக்கப்புறம் ப்ராப்ளம் சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். எக்ஸாம் ஈஸியாக கிளியர் பண்ணலாம் பேனிக்காமல். இது ஒரு ஜென்ரல் ஒரு சின்ன இன்ஸ்ட்ரக்ஷன் தான். இதெல்லாம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் இங்கிலீஷில் ஃபுல் மார்க் வாங்கலாங்க. நம்ம சேனலில் பார்த்துட்டு இருக்காங்க, மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.